கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியாய் தண்ணீர் விடுவதுவேன். பாட்டுல மயங்கி விழுகிறதுன்றாங்க இல்லையா, அது இதுதான். வைஷுமா அம்மா பாட்டுல மயங்கி விழுந்துட்டாயே. துளி துளியாய் கண்ணீர் விடுவதுமேன் ஏமானே மாங்குயிலே ஓ மனசுல என்ன குறை பெத்தாத்தா போல் இருப்பேன் இந்த பூமியில் வாழும் வரை. என் தங்கம் புள்ளடா, என் வைர புள்ளடா, என் ஜாமி புள்ளடா. ஐயோ இன்ட்ரோ கொடுக்கவே இல்லையே. ஹலோ மோட்டிவேட்டர்ஸ், வெல்கம் டு வைஷு வித் கவி. இன்னைக்கு வந்து வைஷுமா வந்து கலர் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஓகே. நேற்று வந்து பெல்ட் போட்டிருந்தா நிறைய பேர் வந்து எடுத்ததுமே வந்து பெல்ட் போடாதீங்கக்கா, பாப்பாவை கை வந்து கொஞ்ச நேரம் விரிச்சு விரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஓகே, நம்ம தங்கச்சி மார்கள் தானே, சொன்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு தான். இது எதுக்கு இப்படி டேப் போடுறோன்னா பால் அடிக்கடி கீழே போட்டுருவா, நம்ம எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கணும். அதனால வந்து டேப் போட்டுறேன். வாவ், சூப்பரா பட்டு. வைஷ்மாவை ஏன் இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம்னு பாத்தீங்கன்னா, வைஷ்மா வந்து நான் திட்டேன்னு கோவமா இருந்தா, சும்மாவே அழுதுகிட்டு இருந்தா. ஓகே, இப்படி வந்து வைஷ்மாவை நைஸ் பண்றேன். இது இந்த புக் வந்து என்னுடைய புக்கு. இதுல வந்து நான் கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து வைஷ்மா கொஞ்சம் நிறைய பேஜ் இருக்கு, ஒரு பேஜ்ல கலர் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு. வாய் தொடச்சிக்கிங்க. ஜொல்லு வரும்போது வாய் தொடச்சுக்கணும். ரொம்ப 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 நல்ல பிள்ளை வைஷ்மா, தெரியுமா? யாருக்கு தெரியும்? வைஷு ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளை. வைஷ்மா வந்து இப்போ ரெட் கலர் பண்ண போறா. வாவ், லுக் டவுன் மா. ரெட் கலர். நீ அழுதுகிட்டே இருந்தீனா வீடியோ பார்க்கும் போது சித்தி அத்தை எல்லாருமே அச்சோ என் தங்கம் எதுக்கு அழுகுறான், கவியக்கா நீங்க திட்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அழக்கூடாது. குட் கேர்ள் வைஷ்மா, குட் கேர்ள் வைஷ்மா. புரிஞ்சுப்பா, அம்மா நம்மள திட்டினா அது கரெக்டா தான் இருக்கும், நம்ம தப்பு பண்ணா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு வைஷ்மா வந்து புரிஞ்சுப்பா. இது வந்துட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கிரையான்ஸு. ரெட் கலர் பண்றா. சரி நீயே பண்ணுங்க, நீயே கலர் பண்ணு. அம்மா மூஞ்சியே தான் பாக்குறது, சாப்பிடும் போது தூங்கும் போது எல்லா நேரமும் அம்மா மூஞ்சியே தான் பாக்குறது. என்னடா தங்கு. ஓகே, நான் ஏன் வைஷ்மாவை திட்டுனேன் அப்படின்ற காரணத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வைஷ்மா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருந்துச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, துணி நிறைய துவைக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு பெசன் துணி எல்லாம் துவைச்சிட்டு உள்ள வந்தா கக்கா பண்ணிட்டா. திரும்பவும் அந்த துணியெல்லாம் எடுத்து போய் துவைச்சு போட்டுட்டு வந்து பாப்பா தூங்க வச்சிட்டேன். சரி தூங்கி எழுந்து அது வந்துட்டு விளையாடட்டும் அப்படின்றதுக்காக விட்டா ஜொல்லு வாயில கை வச்சு துணியை மெண்டு ஃபுல்லா துணிய ஈரம் பண்ணிக்கிட்டா. அப்பதான் நான் வந்து மாத்தி விட்டு தூங்க வச்சேன். திரும்ப வந்து துணி ஈரம் பண்ணிக்கிட்டு
திரும்பவும் துணி மாத்த வச்சா. அதுக்கு வந்து வைஷ்மா வந்து திட்டிட்டேன். அந்த கோவம் எனக்குள்ளேயே இருந்துச்சு. தலை சீவறதுக்கு இன்னைக்கு காட்டவே இல்லை. என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிறா. அது கோவம் வந்துச்சா, திட்டி விட்டுட்டேன். அதுக்கு வைஷ்மா வந்து சினிங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, தப்பு பண்ணனா அம்மா வந்து திட்டுவேன். ஓகேவா? யூ ஆர் நாட் எ ஸ்மால் பேபி. வைஷ்மா வந்து பிக் கேர்ள். 15 இயர்ஸ் ஆகுது வைஷ்மாக்கு. வைஷ்மா வந்து அம்மா சொல்றபடி கேட்டு அம்மாக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மாக்கு வளர்ந்து அம்மாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. Not interested. Okay. Not interested. வைஷ்மாவை சிரிக்க வைக்கணும் அப்படின்னா ரைம்ஸ் பண்ணா போதும். வைஷ்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ரைம்ஸ் பண்ணலாமா? எஸ் எஸ். Put your right hand in, put your right hand out, put your right hand in, shake it all above, do the boogie boogie, turn yourself around, that's all above. Put your left hand முன்னாடி வைங்க. Put your left hand in, put your left hand out, put your left hand in, shake it all above, do the boogie boogie, turn yourself around, that's all above. Happy? Happy oda pattu? Okay, வைஷ்மா வந்து happy. அடுத்தது வைஷ்மாவுக்கு வந்து பால் மேல போட்டு எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். டாடா, பை பை.